நம்முடைய ரமண மகரிஷி கூறியதை ஆதி பிரணவாசி விதி கற்றுத்தரப்படுகிறது. கவனிங்க, யார் ஒருவன் மனதை அமைதியடைய செய்து வீட்டில் இருந்தபடியே இறைவனை வணங்கி இறைவன் அருளை பெற்று இறைவனோடு இணைய கற்றுத்தருகிறாரோ அவரே ஞான குருன்றார். இது வர எல்லா குருமார்கள் எங்கள் ஆசிரமத்துக்கு வாங்க, இந்த ஜீவசமாதி எல்லா சித்திர செலவு வச்சுருக்கேன், இங்கே கும்பிடுங்க, பௌர்ணமி பூஜை, அமாவாசை பூஜை அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆசிரமத்துக்கு வர சொல்லி மக்களை வசியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய ஆதி பிரணவாசி பற்றி தான் ரமண மகரிஷி சொல்லியது கற்றுத்தரப்படுகிறது. கவனிங்க, யார் ஒருவரின் மனதை அமைதியடை செய்து, மனம்ங்கிறது எண்ணங்களும் தொகுப்பு மூச்சா போயிட்டுருக்கு, மூக்கிலே காற்று வரலைன்னா மனம் அடங்கிடுச்சு, அமைதியாயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த நிலைக்கு அடைய செய்து வீட்டில் இருந்துக்கிட்டே இறைவனை வணங்கி, இறைவன் நம்முடைய ஆதிகளுக்கு வணங்கி இறைவனை அருளை பெற்று இறைவனை இணைய கற்றுத்தருகிறாரோ அவரே ஞானகுரு. இந்த நிலையை, ஞானகுரு நிலையை ஆதி பிரணவாசி விதியில் கற்றுத்தரப்படுகிறது. சகல சௌபாக்கியம் பெறுக.